வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை இருமடங்கு அதிகரிப்பு, பயண கட்டணங்களும் அதிகரிக்கும் அபாயம். தயவு செய்து அவதானமாக இருக்கவும், நாட்டில் பல பகுதிகளில் மக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. ரணில் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை, அரசாங்கத்திற்கு அறிவுரை. இலங்கையில் உணவு பாதுகாப்பு அபாயம், 3இல் ஒரு குடும்பம் பாதிப்பு. தவறான தகவல்களை வழங்கினால் சிறை தண்டனை, இலங்கை மக்களுக்கு கடும் எச்சரிக்கை. திடீரென முக்கிய சேவைகள் முடக்கம், 14 நாட்களாக இருளில் மூழ்கியுள்ள நாடு. தங்கப்பிரியர்களுக்கு மகிழ்ச்சி, குறைந்தது தங்கத்தின் விலை. அஸ்விஸ்ம பயனாளர்கள் தங்களது விண்ணப்பங்களில் வேண்டுமென்றே தவறான தகவல்களை வழங்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒருவரிடம் சிறை தண்டனை வழங்கும் அதிகாரம் உள்ளதாக நலன்புரி நன்மைகள் வாரியம் அறிவித்துள்ளது. அஸ்விஸ்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வேண்டுமென்றே பல தவறான தகவல்களை வழங்கியதற்காக நீதிமன்றத்தில் குற்றவாளி என நிரூபிக்கப்படும் பட்சத்தில் ஒருவரிடம் வரை சிறையில் அடைக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்விஸ்மவின் முதல் கட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த அனைவரின் தகவல்களையும் புதுப்பிக்கும் செயல்முறையை நலம்புரி நன்மைகள் சபை ஏற்கனவே தொடங்கியுள்ளது. இதற்கு தகுதியான 29,93,558 பேர் ஏற்கனவே தங்கள் தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாகவும், அவர்களின் தகவல்களை சரிபார்க்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு தற்போது நடைபெற்று வருவதாகவும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு 28ஆம் தேதி முடிவடைய திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு ஒருவர் தவறான தகவல்களை வழங்கினால் அது நலன்புரி சலுகையில் சட்டத்தின் பிரிவு 20 கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும். அத்தகைய வழக்கில் நீதிபதி முன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட நபருக்கு 5000 ரூபாய்க்கு குறையாத அபராதம் அல்லது ஒரு வருடத்துக்கு சிறை தண்டனை விதிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களுக்கும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. அதன்படி இப்பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன. எனவே குறித்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இது தொடர்பான அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 5 ஆண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை நிலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் மோசமடைந்துள்ளதாக சர்வதேச அறிக்கைகள் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச உணவுக் கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி 2019 தொடக்கம் 2025ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பணவறுமை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. நாட்டில் 18% மக்கள் பணவறுமையிலும் 25%-இனர் அடிப்படை வசதிகளற்ற பல பரிணாம வறுமையிலும் வாடுகின்றார்கள். சுமார் 33% குடும்பங்கள் மீதமாக அல்லது கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்கின்றார்கள். குறிப்பாக டித்வா சூறாவளிக்கு பின்னர் இந்த பாதிப்பு மேலும் தீவிரமடைக்கப்பட்டுள்ளது. 40%க்கும் அதிகமான குடும்பங்கள் கடனில் மூழ்கியுள்ளன. இதில் பெரும்பாலானோர் அந்த கடனை திருப்பிச் செலுத்தாத முறையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் பாதுகாப்பின்மை ஊவா மாகாணத்தில் மிக அதிகமாக பதிவாகியுள்ளது. இது வடக்கு மாகாணத்தை விட 2 மடங்கு அதிகமாகும். வசதி குறைந்த குடும்பங்களே இத்தகைய நீர் தட்டுப்பாட்டால் அதிகம் பாதிக்கப்படுவதாக சர்வதேச நீர் மேலாண்மை நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. சமீபத்திய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் 2 பில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சுமார் 2 லட்சம் பேர் இடம்பெயர்ந்ததோடு வாழ்வாதாரங்கள் மற்றும் உட்கட்டமைப்பும் கடுமையாக சிதைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் போது ஊழியர்கள் தற்போது அனுபவித்து வரும் அனைத்து உரிமைகளும் புதிய நிறுவன கட்டமைப்புக்குள் முழுமையாக பாதுகாக்கப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இலங்கை மின்சார சபையுடன் இணைந்து அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஊழியர்களின் தற்போதைய நிலைமைகள் மற்றும் சலுகைகள் எவ்வித பாதிப்புமின்றி புதிய நிறுவனங்களுக்கும் தொடர்வதையும் அரசாங்கம் உறுதி செய்யவும், புதிய நிறுவனங்களும் ஊழியர்களுக்கும் இடையே ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ள கூட்டு ஒப்பந்தத்தையும் அமைச்சரவையில் ஒப்புதலுடன் விரைவில் நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி உடன்பட்டுள்ளார். புதிய நிறுவனங்களில் முறையான நியமன கடிதங்கள் பெறுவதில் உள்ள சிக்கல்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது.
நாட்டின் எதிர்கால பொருளாதார திட்டங்கள் அனைத்து மின்சக்தி துறையிலேயே தங்கியுள்ளது. எனவே எரிசக்தி துறையை வலுப்படுத்த ஒரு முறையான நிறுவன கட்டமைப்பு அவசியம் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையாக முயற்சித்து வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகள் முன்னெப்போது நாட்டு மக்களுக்காகவோ அல்லது நாட்டுக்காகவோ ஒன்றிணைந்து செயற்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முடியுமா அல்லது அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்த முடியுமா என்ற விடயத்தில் மட்டும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த விடயம் பற்றி மக்கள் தற்போது நன்கு அறிந்து கொள்வார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதை ஒரு சவாலாக கருதவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் சீற்றத்தின் போது அல்லது ஈரான் யுத்தத்தின் போது இந்த எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைந்து நாட்டுக்காக செயற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதனை எதிர்க்கட்சிகள் நன்றாக அறிந்து வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னெப்போதும் நினைத்து பார்க்காத நபர்கள் தற்போது கைதாகி வருவதாகவும் முன்னர் ஒருபோதும் வெளியாகாத சாட்சியங்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நிச்சயமாக அரசாங்கத்துக்கு எதிராக அந்த கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதை தவிர வேறு மாற்று வழிகள் கிடையாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்ததை தொடர்ந்து வானூர்தி எரிபொருள் விலையும் பாரிய அளவில் உயர்வடைந்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் வானூர்தி போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜெனித்ரா ருவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஒரு கலன் 2.25 அமெரிக்க டாலராக இருந்த வானூர்தி எரிபொருட்களின் விலை தற்போது $4 தாண்டியுள்ளது. இந்த விலையேற்றம் வானூர்தி பயணச்சீட்டுகளின் விலையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விலை அதிகரித்த போதிலும் ஏற்கனவே முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட பயணச்சீட்டுகளுக்கான கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் செய்யப்படாது எனவும் பிரதியமைச்சர் உறுதியளித்துள்ளார். இருப்பினும் புதிதாக பதிவு செய்யப்படும் பயணச்சீட்டுகளுக்கு அன்றைய சந்தை விலைக்கேற்ப கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய கிழக்கில் பல வான்பரப்புகள் இன்னும் மூடப்பட்டிருப்பதால் வானூர்தி பயணிகள் நீண்ட தூரம் சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளது. இதனால் மேலதிக எரிபொருள் செலவை வானூர்தி நிறுவனங்கள் சுமக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலிருந்து குறுகிய காலத்துக்கு ஸ்ரீலங்கன் வானூர்தி சேவைக்கு சலுகை விலையில் எரிபொருள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சில வானூர்தி பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள அதேவேளை புதிய பயணங்களுக்கான கோரிக்கைகளும் அதிகரித்துள்ளன. சில இடங்களுக்கு செல்லும் போது அதிக பயணிகள் இருந்தாலும் திரும்பும் போது பயணிகள் குறைவாக இருப்பது போன்ற சவால்களையும் வானூர்தி நிறுவனங்கள் எதிர்கொண்டுள்ளன. தற்போதைய உலகளாவிய ரீதியான சூழலை கருத்தில் கொண்டு வானூர்தி நிறுவனங்கள் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக பிரதமர் மேலும் பாராட்டியுள்ளார். இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கத்தின் உத்தியோகபூர்வ தரவுகளின்படி நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் 24 கேரட் தங்க பவுன் ஒன்று தங்கத்தின் விலை $2000 குறைவடைந்துள்ளது. அதன்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை $4,10,000 ஆகும். மேலும் நேற்று முன்தினம் $3,81,000 காணப்பட்ட 22 கேரட் தங்க பவுன் ஒன்று $1,800 குறைவடைந்துள்ளது. அதன்படி 22 கேரட் தங்க பவுன் ஒன்று விலை $3,79,200 ஆகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதட்டங்களுக்கு மத்தியிலும் இன்றைய தினம் உள்நாட்டு தங்கத்தின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் அந்நாட்டில் இணைய சேவைகள் முற்றாக சீர்குலைந்ததுடன் இன்றுடன் 14 நாட்கள் கடந்துள்ளதாக இணைய பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்பான நெட்பிளக்ஸ் தெரிவித்துள்ளது. கடந்த 312 மணித்தியாலங்களாக ஈரானில் இணைய தொடர்புகள் மிக மோசமான நிலையில் காணப்படுவதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளதாக அல்ஜீரிய செய்திகளில் தெரிவிக்கின்றன. தற்போது அந்த நாட்டில் இணைய இழைப்பானது அதன் சாதாரண மட்டத்தில் வெறும் 1% என்ற மிக குறைந்த அளவிலேயே காணப்படுகிறது. தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு காரணங்களால் இணையம் முடக்கப்பட்டுள்ளமை அந்நாட்டு மக்களின் தகவல் தொடர்புகளையும் அத்தியாவசியமான சேவைகளையும் கடுமையாக பாதித்துள்ளதாகவும் விமர்சிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர்ச்சூழல் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகளை வரையறுத்துக் கொள்வதற்கு இந்து சமுத்திர பிராந்திய வலய நாடுகளின் அரசு தலைவர்களுடன் அடிக்கடி பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு பேச்சுவார்த்தையில் நடத்துவது இலங்கைக்கு மிகவும் முக்கியமானது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உலகில் நிலைவரும் போர்ச்சூழல் உட்பட சில முக்கிய காரணிகள் தொடர்பிலும் அவர் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் கொண்டு தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் மறுபுறத்தில் ஈரான் பிராந்திய வலயத்தின் உறுப்பு நாடுகள் மீதே தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் கப்பல் ஒன்றை அமெரிக்க இராணுவத்தின் நீர்மூழ்கி கப்பல் ஊடாக தமது சமுத்திர பகுதியில் தாக்கி அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு எவ்வித எதிர்வினையோ அல்லது குறைந்தபட்ச பொறுப்போ கூறலோ வெளிப்படுத்தப்படவில்லை எனவும் இதனூடாக இன்று எங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது என்ற நிலைமை வெளிப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த சமுத்திர பிராந்திய வலிய நாடுகளில் அவ்வாறான ஒரு நிலைமையை அவதானிக்க முடியவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நெருங்கிய ஒத்துழைப்பு மற்றும் தனிப்பட்ட ரீதியான பேச்சுவார்த்தைகளின்றியும் நாம் எதிர்பார்க்கும் ஒத்துழைப்பை கட்டியெழுப்ப முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். நாம் அடிக்கடி சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் மற்றும் சமுத்திர பாதுகாப்பு, வாணிபம், பொருளாதாரம், மீன்பிடித்துறை, விவசாயம், காலநிலை மாற்றம் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் அரசு தலைவர்கள் மட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் தான் முன்மொழிவதாக குறிப்பிட்டுள்ளார். தாம் துறைமுக வசதிகளை விஸ்தரிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இன்று உலக நடவடிக்கைகளில் இருந்து விலகிச் செல்வதாகவும் அது ஒரு புறத்தில் பிராந்திய வலயத்தின் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்திக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த சமுத்திர பிராந்திய வலய நாடுகள் ஓர் திட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கின் போர்ச்சூழல் காரணம் காட்டி அரசு மேற்கொண்டுள்ள எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை உயர்வையும் மக்களை ஏமாற்றும் ஒரு கண்டுரைப்பு செயலாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, நாட்டில் போதுமான எரிபொருள் கையிருப்பு இருப்பதாக சில வாரங்களுக்கு முன்பு வரை கூறிய அரசு தற்போது திடீரென விலையை உயர்த்தியுள்ளது நகைப்புக்குரியது. எரிவாயு விலையை 300 ரூபாயினால் அதிகரித்துள்ளமையானது உணவகங்கள் முதல் சாதாரண வீட்டு தேவைகள் வரை அனைத்தையும் பாதிக்கும். இது ஒட்டுமொத்த உற்பத்தி துறையையும் மக்களின் வாழ்க்கை செலவையும் பாரிய அளவில் உயர்த்தியுள்ளது. தேர்தலுக்கு முன்பு தேசிய மக்கள் சக்தியின் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகள் இன்று காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளன. துறைமுகத்தில் இறக்கப்படும் விலையிலேயே எரிபொருள்களை வழங்குவோம் என்றும் அமைச்சர்களின் லாபத்தை தடுப்போம் என்றும் கூறியவர்கள் இன்று அதிகப்படியான வரிகளை நீக்கி மக்களுக்கு நிவாரணம் வழங்க தவறிவிட்டார்கள். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் பீப்பாய் ஒன்று $80 இருக்கும்போது $100 அதிகமான விலையில் கணக்கிட்டு அரசுக்கு மக்களை ஏமாற்றுகின்றார்கள். மின்சார சபை 6 பகுதிகளாக பிரிக்கும் முயற்சி அதனை தனியார் மயமாக்கும் முதற்கட்டமே ஆகும். தேர்தலுக்கு முன்பு இந்த எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இன்று அதையே செய்கின்றார்கள். நிலக்கரி கொள்முதல் ஊழல்களின் நடத்தையை மக்கள் மீதே அரசு சுமத்துகிறது. நிர்வாக திறமையற்ற இந்த அரசின் மீது நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவுகிறது. அரசு உண்மையிலேயே மக்கள் ஆதரவுடன் இருப்பதாக நினைத்தால் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்தி பார்க்க வேண்டும். மக்கள் விரைவில் இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.